Hi students, this is Lakshmi here. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th சமச்சீர் புக் ஃபஸ்ட்டு சாப்டர் எக்ஸசைஸ் 1.1ல 6 ரோமனில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். சம்ஸ் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். A into B intersection C is equal to A into B intersection A into C ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு சம்லேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். சொல்யூஷன் given that set A is equal to set B is equal to set C is equal to கொடுத்துருக்க எலிமெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் என்னென்ன. ஏவில் பார்த்தீங்கன்னா 0,1, பியில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, சியில் பார்த்தீங்கன்னா 3,5. நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா A into B intersection C is equal to A into B intersection A into C. First B intersection phi find பண்ணலாம். B intersection C னா B லங்கிற எழுதுல பார்த்தீங்கன்னா 2, 3, 4 intersection C ல பார்த்தீங்கன்னா 3,5. intersection அப்படின்னு நமக்கு தெரியும். ரெண்டுத்துலேயே காமன் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. Next A into B intersection C is equal to A செட்டில் பார்த்தீங்கன்னா 0,1 into Bயில் பார்த்தீங்கன்னா B intersection Cயில் பார்த்தீங்கன்னா 3. ஸோ ரெண்டுக்கும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா பேர் பண்ணால் 0,3, 1,3. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஆர்கச்சஸ் பார்த்தீங்கன்னா A into B intersection A into C. இல்லை A into B is equal to Aயில் பார்த்தீங்கன்னா 0,1 into Bயில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4. நம்ம இது ரெண்டுக்கும் நமக்கு கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. Next A intersection A into C. Aயில் பார்த்தீங்கன்னா 0,1 into Cயில் பார்த்தீங்கன்னா 3,5. ரெண்டு கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 0,3, 0,5, 1,3, 1,5. நமக்கு இது ரெண்டுத்துலேயே காமன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். A into B intersection A into C இஸ் ஈக்குவல் டு இப்போ ரெண்டுத்துலேயே கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 0,2 இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 0,3 இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 0,3. நெக்ஸ்ட்டு இங்கே 0,4 இங்கே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,2 இல்லை, 1,3. ஸோ இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் நமக்கு காமனாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1லேயும் அதுதான் நமக்கு இருக்குது, ஈக்குவேஷன் 2லேயும் இருக்குது. தேர்ஃபோர் ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2. A into B intersection C is equal to A into B intersection A into C அப்படிங்கிறது நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் ஹென்ஸ் வெரிஃபைடு. தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A union B into C is equal to A into C union B into C. 6 ரோமனில் 6 சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சர் போடலாம் பாருங்கள். சொல்யூஷன் நமக்கு A செட் எலிமெண்ட்ஸ் என்னென்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 0,1. B செட் எலிமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா 2, 3, 4. செட் Cயில் பார்த்தீங்கன்னா 3,5 இருக்குது. ஸோ இதில் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A union B into C is equal to A into C union B into C ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எல்கச்சஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A union B into C ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு A union B ஃபைண்ட் பண்ணிக்கலாம். A செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0,1 யூனியன் B செட்டில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4. ஸோ ரெண்டுக்கும் நம்ம யூனியன் போட்டோம் அப்படின்னா
0 1 2 3 4. நெக்ஸ்ட் A யூனியன் B கூட இன்ட்டு C போட போகிறோம். 0 1 2 3 4 இன்ட்டு C செட்டில் பார்த்திங்கன்னா 3, 5. எனக்கு கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 0, 3 0, 5 1, 3 1, 5 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5. இது வந்து நமக்கு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். A யூனியன் B இன்ட்டு C ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து RHS ஃபைன் பண்ண போகிறோம். RHS பார்த்திங்கன்னா A இன்ட்டு C யூனியன் A இன்ட்டு C யூனியன் B இன்ட்டு C. ஃபஸ்ட்டு A இன்ட்டு C போடலாம். A செட்டில் பார்த்திங்கன்னா 0, 1 இன்ட்டு C செட்டில் பார்த்திங்கன்னா 3, 5 ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 0, 3 0, 5 நெக்ஸ்ட்டு 1, 3 1, 5 இது பார்த்திங்கன்னா A இன்ட்டு C. நெக்ஸ்ட்டு B இன்ட்டு C போடலாம். B செட்டில் பார்த்திங்கன்னா 2, 3, 4 இன்ட்டு C செட்டில் 3, 5. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5. ஸோ நமக்கு A இன்ட்டு சிக்கும் B இன்ட்டு சிக்கும் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா யூனியன் போட போகிறோம். A இன்ட்டு C யூனியன் B இன்ட்டு C போட போகிறோம். பாருங்கள் லைனை ஃபஸ்ட்டு A இன்ட்டு Bயில் எழுதிக்கோங்க. A இன்ட்டு Cயில் 0, 3 0, 5 1, 3 1, 5 இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5 இது நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 1ல் இருக்கிறதும் 2ல் இருக்கிறதும் செக் பண்ணுங்கள். 0, 3 0, 5 1, 3 1, 5 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5. ஸோ அப்போ நமக்கு ரெண்டு ஆன்சருமே ஈக்குவல் ஆகிடுச்சு. ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. தேர்ஃபோர் A யூனியன் B இன்ட்டு C இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு C யூனியன் B இன்ட்டு C. ஹென்ஸ் வெரிஃபைடு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.